பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இவர் வந்து மாமாவுடைய மகள், அதாவது என் பிரதருடைய மாமனார், அவருடைய மூத்த மகள், பிரதருடைய ஒய்ஃபுடைய அக்கா. கரெக்டாக சொல்லணுன்னா இவங்க வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செய்கிறாங்க. நான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கப்பட்டவன் தான். ஸோ சமயமாக இப்போ இன்றைக்கி வந்துருக்கேன். ஸோ இவங்க சாட்சியை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு விருப்பப்பட்டாங்க. அதுக்காக சாட்சி சொல்லலாம். சிஸ்டர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லி இங்கே வியூஸ் சொல்லுங்கள். என் பேர் பிரின்சி. மானாமதி கிராமத்தில் வசித்து வருகிறோம். ஓகே. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 2 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறார்? கணவர் வந்து ஆர்டிஸ்டாக இருக்காங்க. நேம்? ராஜன். ஓகே. இவங்களாம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். கணவர் ரட்சிக்கப்பட்டார் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட குடும்பம். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தது, அவருக்கு என்னென்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு, என்னென்ன அற்புதங்களை கொடுத்துருக்காரு என்பது உங்களுக்கு இப்போது தெளிவாக சொல்லுவாங்க. கேட்டு தெரிஞ்சுங்க. சொல்லுங்கள் சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் 2025 எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உத்தமத்திலே நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சங்கீதம் 84 அதிகாரம் 11 வசனம். என்ன திருப்பி என்னது சொல்லுங்க. உத்தமத்திலே நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். உத்தமம் என்பது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துல நம்ம உண்மையா இருந்தோம்னா தேவன் அநேக காரியத்துல நமக்கு நன்மை செய்வார். சரி, உங்களுக்கு வந்து கர்த்தர் இதனால வரையில எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்தார்? எனக்கு நிறைய விஷயங்கள்ல கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அது சொல்லி முடியாத ஈவு. அது சொல்லணும்னா சரி, இப்போ வியூஸ்க்காக நீங்க உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களில் ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள். 2019 என் கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போது என் தேவன் அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து அந்த நேரத்தில் பலனாக இருந்து தாங்கி ஏந்தி தப்பு வைத்து வழிநடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சுகம் கொடுத்தாரு? ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் கண்டிப்பாக ஜெபத்தினால தான் நடந்துச்சது. அவர் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, தனிப்பட்ட தனிமையா இருக்கும் போதும் தேவன் தனி ஜெபமும் பண்ணுவாரு. ரொம்ப விசுவாசமா இருப்பாரு. நாங்க குடும்ப பிரேயர் ஒரு நாளும் தவற மாட்டோம். குடும்ப பிரேயர் பண்ணுவோம். குழந்தைங்க முதற்கொண்டு நாங்க எல்லாருமே பண்ணுவோம். தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு என் தேவனுக்கு என் கணவருக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்படி இருக்காரு? இப்போ நன்றாக ஒர்க் பண்றாரா? எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தரை நம்பினா நமக்கு எந்த ஒரு குறையுமே கிடைக்காது. விசுவாசிகளுக்கு எல்லாம் கூட சொல்கிற மாதிரி கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. வசனம் கூட அதுதான். நம்ம உண்மையாக இருந்தால் எல்லா பலனை பெற்றுக்கொள்ளலாம். அதுவே சகோதரிக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கு. இன்னும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு வீடெலாம் புதுசாக கட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். வீடு கட்டியிருக்கோம். அந்த வீடு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த வீடு தொடங்கினதுலேருந்தே ரொம்ப பண கஷ்டம், நிறைய பிரச்சனைகள், எல்லாவற்றிலிருந்தும் என் தேவன் அந்த வீட்டுக்கு குடி போகும்படி எல்லா இக்கட்டுகளிலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த வீடு கொடுத்துன்னு போக ஆசீர்வாதமாக நடத்தி வந்தார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லா வீடு கொடுத்துன்னு போயிட்டீங்க எல்லாம். ஓகே ஓகே. உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, என்ன படிக்கிறாங்க? பெரியவ +2 படிக்கிறா, சின்னவ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. ஓகே. உங்கள் ஒர்க் எப்படி இருக்குது? ஒர்க்கு நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிருக்கா? சரி, நல்லா ஒர்க் பண்ணுங்க. ஸோ இன்னும் இப்போ இந்த வருஷம் வாக்குத்தத்தம் வந்திருக்கு இல்லையா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காததா. நம்ம எந்த விஷயத்திலுமே எந்த இடத்துலையுமே நாம் வந்து உண்மையாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்துலேயும் சரி, மனுஷனுக்கு முன்பாகவும் சரி, நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். எவ்வளோப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இக்கட்டுகள் வந்தாலும் அதை வந்து கடுகளவு விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் நம்ம மலையை பார்த்து பெயர்ந்து போன அந்த வசனத்தின்படி நம்ம அதாவது விசுவாசமும் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் வந்து உத்தமமும் இருக்கணும். அது ரெண்டும் இருந்துச்சுன்னா கடவுள் வந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். சகோதரி சொல்வது போல் கடுகு விதை அளவு விசுவாசித்தால் கூட கர்த்தர் வந்து எல்லாத்தையும் செய்து முடிக்கும். கடுகே வந்து கண்ணுக்கு தெரியாத அளவு தான் இருக்கும். கடுகோட விதை வந்து பார்த்திங்கன்னா தெரியுமா? தெரியாது. ஸோ அந்தளவுக்கு விசுவாசம் கொடுத்தா போதும் ஏசப்பாட்ட நமக்கு
எல்லாமே கொடுப்பார். அதுதான் ஏன்டா விசுவாசம் இருக்கணும் தான் எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படுது. இப்போ நான் அந்த யூடியூப் சேனல் நடத்துறது கூட ரட்சிக்கப்பட்டு தான் நடத்துகிறேன். இந்த இடத்துல வந்து நிறைய சாட்சிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு பார்ட் 3 கூட இருக்கலாம். ஒரு சாட்சியை வந்து எடுக்கணும்னு தோணுச்சு. இந்த ஊருக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா வரணும்னு எண்ணம் இல்லை. எதிர்பாராமல் ஒரு நாள் வந்து என்னுடைய ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறார், இங்கே வந்து இந்த ஊழியத்தை செய்யணும், சாட்சி சொல்லணும், கர்த்தவார்த்தையை சொல்லணுன்ட்டு வந்தோடனே இது அதுக்காக கர்த்தருக்கு ஒரு நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக. ஸோ இன்னும் சில விஷயங்களை ஷேர் செய்வாங்க. வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? உள்ளூர்லயே தான் இருக்காங்க. அப்பா அம்மா உள்ளூர்லயே தான் இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில்? நாங்க 5 பெண் பிள்ளைகள். நீங்கள்? நான் பெரிய நீங்கள் தான் மூத்தவர். பெரிய மகள். உங்களுக்கு அப்புறம் 4 பேர். 4 தங்கைகள். எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? 4 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. லாஸ்ட் தங்கச்சிக்கு ஆகல. பார்த்துட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. 5 பேர் உங்கள் வீட்டில். ஒரு பிள்ளையா இருந்தாலே ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா அம்மா 5 பேர். 5 பிள்ளைங்கள வந்து நல்லா படித்து நல்ல லெவலில் தான் இருக்காங்க. எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்க. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து செஞ்ச ஜெபம் தான். நம்ம இப்போ இந்த காலத்துலலாம் வந்து பசங்க படின்னு சொன்னாலும் யாரும் படிக்கிறாங்க. ஆனால் அப்போ உங்கள் டைம்லலாம் சொல்ல போனால் யாருமே சொல்லலை. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே படித்து தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு லெவலில் இருக்காங்க. அது உண்மை. இல்லை ஏன்னா சொல்கிறேன், அந்த இவங்க நிறைய விஷயங்கள் தெரியும். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ பெரிய பிள்ளையாயிட்டு குடிது பாட்டி அதை அவரெல்லாம் ஆகிட்டாங்க. அதளவுக்கு இருக்கிறாங்க சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஏன் இவங்க சொல்கிறேன்னா, அந்த அப்போதில் பார்க்கும்போது இவங்க எப்படி இருக்காங்க, விசுவாசமாக இருக்கிறாங்க, எப்படி படித்தாங்க, அப்படிலாம் வந்து கர்த்தரை வந்து துணை புரிந்து கொண்டு இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா புதுசாக தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜெப வீடு, ஒரு ப்ரேயர் சென்டர் மாதிரி ஒரு புதுசாக கட்டின ரூம் இது. அங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த சாட்சியை எடுக்கிறேன். இது ஒரு ஆசீர்வாதம் இடம் தான். இதை நினச்சி பார்க்கல இங்கே எடுப்பேன்ட்டு. இந்த ஜெப வீட்டில் இந்த சாட்சியை செய்கிறதுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்துக்கு நன்றி. இந்த வீடு இன்னும் வந்து ஆசீர்வாதமாக மாறணும். இன்னும் ஜெபத்தில் நிறைய பேர் வரணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீட்டை ப்ரேயர் பண்ணிக்கிங்களா நீங்கள்? கண்டிப்பா. நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்தோம்னா, அம்மா வீட்டுக்கு வந்தோம்னா இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போவோம். என் பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா இங்கே இந்த ரூமில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனோம். இந்த ரூமு கட்டும் போதே அப்பா சொல்லியிருக்காங்க, யார் யார் வந்தாலும் இந்த ரூமில் வந்து யார் வேணும்னாலும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். வெளியில் புறஜாதியாரும் இருந்து யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு மனபாரங்கள் என்ன இருந்தாலும் இந்த ரூமில் வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இதில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு. உங்கள் இந்த ப்ரேயர் பண்ணி ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா? கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜீவனை கொடுத்து வந்திருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இக்கட்டுகளும் தாங்கி ஏந்தி தப்புவித்து வழிநடத்துகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஓகே. இப்போ உங்கள் சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. வேறு ஏதாவது இருக்கா? ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் இப்படி நடக்கணும்னு சொல்லி அப்பா ரொம்ப வழி நடத்துறது அப்பா தான். ஏசப்பாவை குறித்து அதிகமாக பேசுறது, எங்ககிட்ட பேசுறதே சத்தியத்தை பற்றி தான் பேசுவார். அப்போ ஒரு வசனம் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை தவிர வேறு சந்தோஷம் இல்லைன்னு அந்த வேத வசனத்தின்படி நாங்களும் அந்த மாதிரி நடக்கணும் பிரயாசப்படுறோம். அப்பா நினைக்கிற மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி நாங்களும் நடந்துப்போம் நம்புகிறோம். கடவுள் எப்பவுமே வந்து வசனம் சொல்லுது நீதிமொழிகளில், பெற்றோர் கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். முதல் வாக்குத்தத்தம் என்ன சொல்லியிருக்காரு? உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. கனம் பண்ணவர்கள் தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கனம் பண்ணணும், ஒரு அன்பாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசுக்கு எப்படி எல்லோரும் அன்பாக இருந்தாரோ அதே போல் ஒரு அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். அதுதான் வந்து கிறிஸ்துவின் அடையாளம் இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ தான் யாருங்களாம் வந்து சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணாலும் நம்ம அவங்கள ஜெபம் பண்ணணும், அவங்கள வந்து சமாதான குரு கொண்டு வரணும். சரி, அது ரொம்ப ரொம்ப அவசியமானது நம்ம வாழ்க்கையில். அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அப்போலாம் இயேசு செஞ்சுட்டே இருப்பார். உங்கள் யாராவது திட்டான்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? எனக்கும் கோபம் வரும். அப்படிதான் இருந்தேன். ஆனால் நானும் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட நான் ஜெபிக்கிறது, எனக்கு கோபம் வரக்கூடாது, நான் மாற்றிக்கணும். அதாவது இப்போ புது வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுப்பாங்க, இந்த கோபம் வரக்கூடாது, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க.
நாம் என்னைக்கு நம்மளா மனம் திரும்பி இதை பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்கே அது நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான நாள் தான். அது கோபம் வரக்கூடாது அப்படின்னு நானும் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறேன். கடவுள் அது கோவம் வரும்போதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணீங்கன்னா அந்த கோவம் கொஞ்சம் குறைஞ்சிடும். நீங்கள் கூட கேட்டு இதை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாராவது திட்டினாலும் அவங்க மேலே எரிச்சலோ கோபமோ இருக்கக்கூடாது. அதெல்லாம் அவங்க ஜெபம் பண்ணணும். என்னடா அவன் நம்மளை திட்டவன ஜெபம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லாது. ஆனால் அப்போ வந்து இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேர் அவரை வந்து எத்தனையோ பேர் இன்னல்கள் கொடுத்தார்கள், அவர் துன்புறுத்தினார்கள், ஏசினார்கள், துப்பினார்கள், எத்தனையோ வசனம் சொல்லுது. ஆனால் எல்லாரையும் மன்னித்தார். அவர் உயிர் விடும் நேரத்தில் கூட ஒரு கல்வனை கூட மன்னித்தார் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரை ஏற்றுக்கொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஓரளவுக்கு அவரை போல இருக்கணும்னா அவங்க வாழ முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வந்து நம்ம உண்மையாக இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம். ஸோ நம்ம மன்னிக்கிற குணம் அதிகமாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்டின் அடையாளம். சரியா? நாம் வந்து அவங்க ஜெபம் பண்ணும்போதும் நமக்கு எதிரி யாராக இருந்தாலும் நமக்கு நண்பனாக மாறிடுவாங்க. நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து வேணாம்னு நினைக்கிறோம் அவங்க நமக்கு தேடி வந்துடுவாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும். இந்த வேலை செய்கிறதுல கூட வந்து டாக்டர்ஸோ இல்லை கூட வேலை செய்கிற திட்டினா கூட அவங்க ஜெபம் பண்ணணும் இல்லையா? பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸு உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே வரணும். ஸோ பேஷண்ட்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது தோணுமா? என்ன தோணும் பேஷண்ட்லாம் பார்க்கும்போதோ? யாருக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொரு நாளும் இந்த வேலை வந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வேலையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம போய் அந்த சேவை செய்யறது கடவுள் கொடுத்த கிருபை தான். நான் நிறைய நாள் ஏசப்பாட்ட ஜெபம் எனக்கு ஏன்பா இந்த வேலையை கொடுத்தீங்க, கஷ்டமாக இருக்கே அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட நான் வந்து இந்த வேலையை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு சேவையாக கடவுள் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக செய்கிறீங்க, ஆத்மார்த்தமாக செய்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ வேலை? பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த நர்சிங் வேலை என்பது வந்து மக்களுக்கான சேவை. சேவை சொல்றது அன்பை கொடுக்கறது தான். நம்ம அன்பாக செய்கிற சேவை தான் அந்த செவிலியர் நர்சிங் சேவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலை செய்கிறாங்க. இந்த செய்கிற எல்லாருக்காக தான் சொல்கிறேன். அந்த வேலை வந்து ஒரு அற்புதமான வேலை தான். டாக்டருக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த செவிலியர் இடம். அது பேஷண்ட்டை கேர் பண்ணுறது. டாக்டர் கூட கூட்ட நிற்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்க மகளா கூட இருந்து எல்லாமே பார்ப்பாங்க. எல்லா விஷயத்தையும் A to Z செய்யணும். இவங்க சர்வீஸ் அப்படிப்பட்டது. அவங்க கூட இருந்தவங்க கூட யாருமே கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க கை தொட்டு செய்வாங்க. அப்படிப்பட்ட சேவை தான் அந்த நர்சிங் சேவை இல்லையா? அது கொஞ்சம் சந்தோஷமாக செய்கிறீங்க இல்லையா? ஸோ இன்னும் நம்ம ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக கர்த்தர் கொடுப்பார். இந்த வருஷம் வாக்குத்தத்தப்படி கொடுப்பார். நாளைக்கு உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைங்க அவங்களாம் வந்து இன்னும் விசுவாசமாக நல்லா ஜெபம் பண்ணி எப்போவுமே தொடர்ந்து ஜெபிக்கணும். ஃபேமிலி ப்ரேயர்லாம் பண்ணுறீங்களா? பண்ணுறதா ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா அதன் மூலமாக? அதாவது ஆக்சுவலாக ஒரு சில நேரம் ப்ரேயர் பண்ணாமல் இருந்திருப்போம். ஃபேமிலி ப்ரேயர் பண்ண பிறகு ஏதாவது அற்புதம் நடந்திருக்கும் இல்லையா? ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ மக்கள் நம்மளை போல இருக்காங்க இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் கிறிஸ்தவ மக்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். வீட்டில் வந்து ஃபேமிலி ப்ரேயர் இருக்காது. ஃபேமிலி ப்ரேயர் பண்ணால் என்ன நடக்கும்? அது வந்து இப்போது சகோதரி சொல்லுவாங்க. இது ஒரு சாட்சியாக சொல்கிறேன். இதுதான் ஃபேமிலி ப்ரேயர் என்னென்ன நடக்கும்ன்றது ஒரு அற்புதங்கள் இருக்குது. நாங்கள் வீட்டில் குடும்பமாக ப்ரேயர் பண்ணும்போது இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னா ஏதோ ஒரு மன கஷ்டம் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நான் ப்ரேயரில் சொல்லுவேன். வீட்லேயே ப்ரேயரில் சொல்லுவேன். ஏசப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து நாளைக்கு குடும்ப ப்ரேயர் பண்ணும்போது அதை நான் சாட்சியாக சொல்லணும். கண்டிப்பாக அதை வந்து அடுத்த நாள் நான் சாட்சியாக சொல்கிற மாதிரியே தேவன் நடத்துவார். ஒரு நாள் நான் எப்பயுமே நான் வேலைக்கு போகும்போது ப்ரேயர் பண்ணாமல் போக மாட்டேன். ஒரு நாள் வந்து அவசரத்தில் ஒரு நாள் பண்ணாமல் போயிட்டேன். அந்த போகும்போது பஸ்ஸில் செகண்ட் ஷிஃப்ட் அப்போ எனக்கு பஸ்ஸில் வந்து மதிய டைமில் அவ்வளோவா பேசஞ்சர் இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து நான் டிக்கெட் எடுத்துட்டேன். எங்கள் ஊர்லேயே டிக்கெட் எடுத்துகிட்டு செட்டிநாடுக்கு வந்து இறங்கணும். எங்கள் ஊர்லேயே எடுத்துட்டேன் டிக்கெட்டு. திருப்பூர் போனதுக்கு அப்புறமா டிக்கெட் எடுக்கும்போது 500 சேஞ்ச் வாங்கணுன்ட்டு கண்டக்டர்கிட்ட எடுக்கும்போது டிக்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு. அது எங்கே விழுந்துச்சு நானும் கவனிக்கவே இல்லை. அப்புறம் திருப்பூர் போனதுக்கப்புறம் பார்த்தா செக்கிங் வந்துட்டாங்க. டிக்கெட் விழுந்ததை நான் கவனிக்கவே இல்லை. ஒரு 10 பேர் தான் அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்திருக்கோம். நான் அப்பயே டிக்கெட் தேடுறேன்.
நிறைய பேர் இருந்தால் கூட எப்படியாச்சும் மிஸ் ஆயிடுச்சு, கவனிக்காமல் விட்டுருவாங்க. 10 பேர் தான் அந்த பஸ்லேயே இருக்கோம். எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணுறேன், அந்த பஸ்லேயே உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன். இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணாமல் வந்துட்டேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு நாளும் நான் இந்த தவறை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன், பஸ்லேயே உட்காந்துட்டு. ஆனால் கடவுள் என்னை அந்த இடத்துல என்னை எவ்வளோ அழகாக தப்புவித்தார். 2 செக்கிங் ஃப்ரண்ட்லேயும் ஏறிட்டாங்க, பேக்லேயும் ஏறிட்டாங்க. நான் நடுவில் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பக்கமும் பார்த்துட்டு வராங்க, இந்த பக்கமும் பார்த்துட்டு வரும்போது இவர் பார்த்துட்டாருன்னு அவரு போயிட்டாரு, அவங்க பார்த்துட்டாங்கன்னு இவரு போயிட்டாரு. நான் அந்த இடத்துல நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்த வசனமே அதுதான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். நான் டிக்கெட் எடுக்காம இருந்தேன்னா கண்டிப்பா மாட்டியிருப்பேன். நான் எடுத்துதான் கவனக்குறைவா அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த சின்ன விஷயத்துல கூட கடவுள் என்னை அற்புத விதமா காத்து வழி நடத்தினார். அது சின்ன விஷயம்னு நிறைய பேர் நினைப்பீங்க, அது எவ்வளோ பெரிய அற்புதம். அது நன்றி, அவ்வளோ நன்றி நான் கர்த்தருக்கு சொன்னேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தேவன் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஒரு சின்ன விஷயம்தான், சின்ன விஷயங்களும் அற்புதமான விஷயங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த வசனம் சொல்லும்படி நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போதோ கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் உள்ள சாட்சி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இன்னும் மகிமையாக நீங்கள் இன்னும் நிறைய சாட்சிகள் சொல்லணும், நிறைய அற்புதங்கள் நடக்கும். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். ஹாப்பி நியூ இயர் பிரதர். தேங்க்யூ. பிரதர்னு சொல்கிறத விட என்னுடைய நண்பன் சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் +1 +2 அன்றைக்கி ஆரம்பித்து ஒரு 1996 ஆரம்பித்து 2025 30 இயர்ஸ் ஃப்ரெண்டு. அதிகமான ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஒரே ஃப்ரெண்டு தான். இப்போ கொஞ்ச நாளாக சரியாக பேச முடியல, அது மாதிரி வேலை அப்படி. ஆனால் இப்போது சந்தித்து இப்போ ஊழியத்தின் மூலிமா திருப்பி எங்களை இணைச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாலாம்பதியில் இவர் இங்கே வேலை செய்கிறாரு. இவர் சிவில் இன்ஜினியர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த வீடியோ அவர் வீட்டு முன்னாடியிலேருந்து எடுத்திருக்கேன். பேக்ரவுண்டில் அவருடைய தோட்டம் தான். ஸோ கர்த்தர் வழி நடத்துவார். எப்படி உங்கள் வாழ்க்கை நடக்குது, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்ல முடியும். பிரைஸ் தேவனுக்கு மகிமை உண்டாதாக. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமே தேவன் தான் செய்து வருகிறார். மனைவி இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. பெரிய பையன் பேர் சில்வான், 2வது பையன் பேர் சிமியோன். 2 ஆண் பிள்ளைகள் மட்டும்தான்? ஆமாம், 2 ஆண் பிள்ளைகள் மட்டும். பொண்ணுங்க இல்லை, 2 பேர் தான். 2 ஆடு சிங்கங்கள் இருக்காங்க. ஆமாம், தேவனுடைய கிருபையினால அழகாக தேவன் வழி நடத்திட்டு இருக்காரு. சங்கீதம் 33:22 படியாக கூட கர்த்தாவே நாங்களுமே நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்படி அவருடைய கிருபையினால தான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு ஒரு சாட்சி நேரம் இல்லையா? ஸோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார், அதை பற்றி நம்ம வியூவர்ஸுக்கு இதை நிறைய பேர் கிறிஸ்டின் இல்லாத மக்கள், அதர் கம்யூனிட்டி, அவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க இதை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு நம்முடைய சாட்சிகள் அதை பார்த்து அவங்க ரட்சிப்பு வரணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இயேசு கிறிஸ்துனா யாரு அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி அற்புதங்கள்லாம் செஞ்சார், நமக்கெல்லாம் செஞ்சார் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம வாழ்க்கையெல்லாம் செய்யும் போதும் உங்களுடைய சாட்சி மக்களுக்காக நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது அற்புதம் வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயங்களா இருக்கும் இல்லையா? ஆமாம், அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் சொல்லலாம். ஓகே. அற்புதம்னு சொன்னால் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் நன்மைகள், அதை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ நன்மைகள் தேவனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கார். நான் பேசிக்காக ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்திருந்தா கூட, ஓகே, தேவன் 1997 நான் இயேசு கிறிஸ்து VBS மூலமா நான் அறிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் படிப்படியாக அவருடைய வார்த்தை நான் ருசி பார்த்ததுனால அந்த வார்த்தைக்குள்ளே தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டேன். கர்த்தவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம தேவனை நம்ம ருசித்து பார்க்கும்போது தான் அவருடைய நன்மை என்னால் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே கூட நான் நிறைய நன்மைகள் 1 2 இல்லை நிறைய சொல்ல முடியும். இவ்வளோ விபத்துகள் இருந்து கூட என்னை பாதுகாத்திருக்கிறார் தேவன். நான் வேலைக்கு போகும்போது கூட லாஸ்ட் டைம் ஒரு முறை பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு இடையில ஒரு பாம்பு ஒன்று குறுக்க நான் கீழே விழுந்தேன். ஒரு சிறு அடி கூட படாமல் தேவன் என்னை பாதுகாத்தார். அது மாதிரி அநேகம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய வேலையில் எவ்வளோ பிரச்சனைலாம் எனக்காக வந்தது. அந்த வேலைகள்லாம் நிச்சயமாக நான் ஒவ்வொரு முறை ஜெபத்தினால நான் கேட்கும்போது எல்லா பெரிய தடைகள் கூட அது ஒரு தடை இல்லாத மாதிரி தேவன் அநேகம் பண்ணியிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார் நாள் வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கார். ஸோ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. உங்களுடைய கிறிஸ்துவ நேம் என்ன?
பால் செந்தில்குமார் என்னுடைய பெயர். அதை வந்து விஎஸ் முதல்ல சொல்லணும் இல்லையா? ஓகே. செந்தில்குமார்ன்ற பேர் வந்து பால் செந்தில்குமார்ன்ற பேரை கர்த்தர் கொடுத்துருக்காரு இல்லையா? பால் செந்தில்குமார் தான் இருக்கிறாரு. இன்னும் அவர் நிறைய ஊழியர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சிறு சிறு ஊழியர்கள் யூடியூப்ல செய்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல வீடியோ மூலயமா சாரி சொல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு. ஸோ நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சில சாட்சிகள்லாம் சொல்லுவார். சொல்லுங்க, வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்கு. அதே மாதிரி அதாவது சில மறக்க முடியாத விஷயங்கள்லாம் கர்த்தர் கொடுத்துருப்பாரு. ஸோ எப்படிப்பட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு? இன்னொரு பெரிய சாட்சி ஒன்று என்னன்னா, நான் இப்போ பெரிய சன் வந்து பிறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் எனக்கு 2வது சன்னுக்கு வந்து கேப் ஆயிடுச்சு. அப்போ வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் போய் பார்த்தோம். இவ்வளோ டாக்டர்ஸ் போய் பார்த்தேன், இவ்வளோ காசுகளை நான் செலவழித்தேன், ஒன்றுமே முடியல. கடைசியாக நானும் மனைவியும் ஒரு முடிவு பண்ணோம். இனி வந்து அதாவது வேதம் சொல்லுகிற மாதிரி மனுஷனை நண்பதை பார்க்கணும் கர்த்தர் பற்றுதலாக இருப்பதே நலன்ற மாதிரி இனி நம்ம வந்து தேவனிடத்தில் சமூகத்தை விழுவதை விட நமக்கு வேறு வழியில் இனி நம்ம தேவனுக்கு சித்தமானா 2வது ஒரு குழந்தையை கொடுக்கட்டும், இல்லைன்றா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது ஒரு 10 வருடத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட 11 வருடம் கழித்து அழகான ஒரு ஆண் பிள்ளையை கூட கொடுத்தார். நிச்சயமா அது பெரிய சாட்சி. நான் ஆலயத்தில் கூட நிறைய முறை இதை நான் பகிர்ந்திருக்கிறேன். தேவனுடைய வாழ்க்கையில செய்து மிகப்பெரிய. அவருடைய நேம் என்ன? அவருடைய நேம் வந்து சிமியோன். அதாவது சிமியோன் என்பவர் யார் என்பது கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியும். ஸோ அது யார் என்பது இப்போ அது பேருக்கு அர்த்தத்தை வந்து சொல்லுவார். அந்த சிமியோன் வந்து வேதத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் 2-3 சிமியோன்கள் இருக்காங்க. இப்போ நான் குழந்தைக்கு வச்சிருக்க இப்போ சிமியோன் வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறந்தா நான் அவரை நான் தூக்கி சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் தான் அந்த சிமியோன். அந்த சிமியோன் அந்த பேர் தான் நான் பையனுக்கு நான் வச்சிருக்கேன். பிள்ளைகள் நிச்சயமா குடும்பமாக நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நாங்கள் ஆலயத்துக்கு செல்வோம். அதுதான் எங்களை முதல் வேலை. அது குடும்பமாய் நாங்கள் இப்போ ஆலயத்தில் கலந்துக்கணும். எந்த ஒரு ப்ரேயர் இருந்தாலும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் குடும்ப ப்ரேயர் எதுவுமே நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி வேதத்தை அது மட்டும் இல்லாமல் வேதத்தை அதிகமாக படிப்பதற்கு நாங்கள் எங்களை முக்கியத்துவம் படுத்துவோம். குடும்ப ஜெபம்லாம் செய்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு நாளும் குடும்ப ஜெபம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்ததில்லை. ஏன்னா குடும்பத்தை தான் நம்ம தேவனுக்குள்ள அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு குடும்ப வாழ்க்கைக்கு குடும்ப ஜெபம் தான் அது முக்கியமானது. நிச்சயமா அதுக்கு தினந்தோறும் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனைவி பேர் என்ன? மனைவி பேர் வந்து மெர்சி. ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க இப்போ தற்போது வீட்டில் தான் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அவங்கள பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியும். நம்ம பேசிட்டே இருக்கோம். அவங்க ஒய்ஃப் அவங்க இப்போ வருவாங்க, சரிங்களா? அவங்க சாட்சியம் கேட்போம். அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது, உங்கள் வேலை எப்படி போகுது? வேலை சிவில் இன்ஜினியரிங்கிறதுனால வேலை சில நேரத்தில் கடினமாக இருக்கும். சில நேரத்தில் ஆஃபீஸஸ் பிரச்சனை, சில நேரம் சைட்டில் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். அது எல்லாமே வந்து அவருடைய பலத்தினால அவர் கொடுத்துருக்க அந்த ஞானத்தினால தான் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வேலையில் நான் கடந்து போயிட்டு வரேன். கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர், போகிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர், வரத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டர். அப்படியா எவ்வளோ நம்ம நிறைய பிரச்சனை நான் பார்க்க முடியும், நிறைய விபத்துகளை என்னால் பார்க்க முடியும். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் என்ன கண்மணி போல என்னை பார்த்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். சரி, அவங்க மனைவி வந்துட்டாங்க. வாங்க, கேமராக்குள்ளே வாங்க. ஒன்று எப்படி வந்திருக்குது? இவர் தான் வந்து மிஸ்டர் பால் செந்தில்குமார் மனைவி மெர்சி. ஊர் நேம் மெர்சி தானம்மா? அதான் எனக்கு தெரியும். ஸோ அதுதான் நேமு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் மிஸ்டர் பால் செந்தில்குமார் எப்படி கிடைச்சாரு, உங்கள் வாழ்க்கையில் இருந்த அற்புதங்கள் என்ன, அது சாட்சியாக நீங்கள் சொல்லலாம். பயப்படாமல் சொல்லுங்கள், நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். எல்லாம் தேவ சித்தம் தான். எதுவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் இவங்க தான் வருவாங்க, இப்படி வரும் நம்ம எது எதிர்பார்க்கல. நான் ப்ரேயர் பண்ணிட்டு கூட தேவனே உங்களுக்கு சித்தமான அந்த காரியம் நடக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையிலன்னு நான் முதல்ல ஜெபம் தான் பண்ணேன். நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இது மாம்சரிகமாக இருக்கக்கூடாது, தேவ சித்தமாக தான் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய ஒவ்வொரு அடியும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அது அவருடைய சித்தமாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு சமாதானமாக இருக்கும், அது நல்லாவும் இருக்கும் வாழ்க்கைக்கு, அது எதிர்காலமும். அது தேவ சித்தத்தின்படி தேவன் எனக்கு தாமே எங்கேற்ற துறையை கொடுத்தார். எங்கள் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் தேவ கிருபியா தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை ஒரு கிருபை பெரியங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நடத்தின்னு வராரு. உங்களுடைய 2வது மகன் வந்து நிறைய கேப்புக்கு அப்புறம் பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க, பாட்டி சொன்னாரு. ஆமா பிரதர். அது வந்து ஜெபத்தின் மூலமா தான் கிடைச்சுன்னு சொன்னாரு. ஆமா. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி?
நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க தர மெடிசன் வந்து எனக்கு ஒத்துக்காது. அதனாலே சொல்லுவார், தேவன் சித்தம் பண்ணால் கிடைக்கும், நமக்கு தேவன் தருவார், முடியலன்னா நீ மெடிசன்லாம் போடாத, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணான்னு. ஆனாலும் எனக்கு ஒரு மாம்சரிக்கு அடிக்கடிக்கு வரும். நீ வேணும் என்னை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், நீ வந்து இட்டு மரத்துக்கு பால் மரன்னு சும்மா அவர் கோபப்படுத்துகிற மாதிரி அது மாதிரி பேசுவார். தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நாள் இல்லை, ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அதனால வந்து நமக்கு இருக்குமோ இருக்காதோ, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், மருத்துவரை போய் சந்திக்கலான்ட்டு ஒரு 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 இது நான் அதுக்காக எதிர்பார்த்தேன். அதனால கடைசியாக போன வருஷம் 24ல் நாங்கள் 23 அப்போ வந்து கடைசியாக வந்து அந்த ஜனவரி மாதம் பிறக்கும் போது டிசம்பரில் ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் சொல்ல தேவ சித்தமான அந்த ஆண்டு நமக்கு வரட்டும், இல்லைன்னா இதோட நமக்கு குழந்தையே வேணாம். ஏன்னா பெரிய பையன் வந்து 10 வயசாக போகுது, அவங்க ஆயிடுச்சு போகுது, அதனால நமக்கு வேணான்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் அதே வருஷத்துல நாங்கள் சொன்ன அதே மாதத்தில் தேவன் தாமே குழந்தை நிற்கும்படி கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தரின் பேரில் பற்றுதா இருப்பதே நலம். ஸோ அந்த வசனத்துப்படி தான் அவங்களுக்கு ஜபத்தின் மேலே வைத்த நம்பிக்கையின் மூலமாக, கர்த்தர் வைத்த நம்பிக்கையின் மூலமாக தான் 2வது ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு அந்த கிளிப்பிங் போடுறேன், பசங்களுடைய ஃபோட்டோவை, அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சின்னவர் தூங்கிட்டு இருக்காரு, ஸோ அதனால் இப்போ பெரியவர் மட்டும் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்றேன், நீங்கள் பாங்க. பிரதர் வாங்க, இப்படி வாங்க. இவர் தான் வந்து மிஸ்டர் சில்வான், முதல் மகன். என்னப்பா படிக்கிற? 7th standard. 7th படிக்கிறாரு. 2 பிள்ளைகளில் மூத்தவன் இவர். சரிங்களா? 2வது பையன் வந்து தூங்கிட்டு இருக்காரு, ஸோ அதனால் கூப்பிட முடியல. ஸோ எப்படி நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறாங்க. ஓகே, எங்கே படிக்கிறீங்க? விஎஸ் திருக்கடிக்குன்றம். திருக்கடிக்குன்றம். ஓகே ஓகே. என்ன மார்க் எடுக்கிறீங்க? என்ன ரேங்க் எடுக்கிறீங்களா? ரேங்க்ல எடுக்கும். ஓகே, வெரி குட். ஸோ இயேசு கிறிஸ்து பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவர் யார்? உங்களுக்கு ஏதாவது கர்த்தர் செஞ்சுருக்காரா? ப்ரேயர் பண்ணுறீங்களா நீங்கள் டெய்லியும் ப்ரேயர் பண்ணாத ஒரு நாள் இல்லை, டெய்லியும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் வருவோம். ஓகே. பைபிள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இந்த வேதாகத்தை முழுவதும் முடிக்கணும். அதுக்கு தேவன் தான் எங்களை பிரியாசப்படுத்தி படிக்க வைக்கணும். ஓகே, டார்கெட் வச்சுருக்கீங்க. இந்த வருஷம் வந்து பைபிளை கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த சித்தத்தின்படி அவர் உங்களை நிறைவேற்றுவார். சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக படித்தா மட்டும் போதாது, அதில் என்ன சொல்லியிருக்க சத்தியம் என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். சரியா? அது ரொம்ப அவசியம். ஓகேவா? சரி, நீங்கள் போய் படிங்க. அப்புறம் சொல்லுங்கள் பிரதர். சொல்லுங்க, குடும்பத்தை பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி மீடியா வாயிலாக தேவனுடைய நாமத்தை துதிப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் டைம் அனுபவம்ன்றதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கும் சொல்ல போனால் அந்த அவுட்டிங் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் தான். அது அவுட்டிங் எடுத்துல வீட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஊரில் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஊர் மனாபதின்ற ஊர் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். கரெக்டு தானே? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், நியர்பை மகாபலிபுரம். ஸோ வந்து அங்கே வந்து பக்கத்தில் தான் 10 கிலோமீட்டர்ஸ் தான் மனாபதி பெரியார் நகர். ஸோ அந்த ஊரில் தான் இருக்காங்க. நான் இங்கே வந்து ஒரு 15-20 இயர்ஸாக நான் இங்கே பழக்கம். எனக்கு யார் மூலயமானா என் நண்பர் செந்தில்குமார் மூலமாக தான். அதுக்கு முன்னே சாட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ குடும்பத்தில் ஒருத்தர் தான் இவர் தனி குடும்பம் எடுத்து இப்போ ஒரு வீடு, சொந்த வீடு, அவர் முன்னாடி தான், வீட்டு முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கர்த்தரை ஆசீர்வதிப்பார் பிரதர். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நீ நிறைய சாட்சிகள் சொல்லணும், அதை நான் எடுக்கணும். கண்டிப்பாக பிரதர். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பதே சாட்சி தானே, நிச்சயமாக. ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. உங்கள் வியூக்கு ஏதாவது சொல்கிறீங்களா? என்ன பிரதர்? இப்போ வந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆமாம். ஸோ மக்களுக்காக நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. மக்களுக்காக நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த உலகத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தாறுமாறாக போயிட்டுருக்கு. அதாவது ஒருவன் தன்னை நடத்தி கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்திருந்தால் மட்டும்தான். அதுதான் சொல்கிறாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறது தானே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக அவன் நடைகள் ஒன்று பிசகுவதில்லை என்றபடி அவனுடைய வாழ்க்கை சரியாக போகும். ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையை சீரான பாதையில் நிச்சயம் செல்வதற்கு வழியே இல்லை. இன்றைக்கி வந்து நிறைய வாலிப பிள்ளைகள் வந்து போதைப் பொருள்னாலும் குடிப்பழக்கத்தினாலும் மற்ற காரியங்களாலும்
தன்னை சீரழித்து கொள்ள முடிகிறதை நம்மளால் பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் ஒரே தேவை, அவர்கள் இயேசுவை தேடி ஓடி வந்தால் மாத்திரமே தன்னை அவர்கள் அதை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த ஜீவனுக்கு போகிற நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த வழியை அவர்கள் அடைய முடியும். இயேசு கிறிஸ்து வராமல் நிச்சயமா அந்த ஜீவனுக்குள் போவது என்பது முடியாத ஒரு காரியம். எங்களுடைய சேனல் கூட பார்த்தீங்கன்னா அதை பையன் சப்ஜெக்ட் என்னன்னா ரட்சிப்பின் எழுப்புதல். ஓகே ஓகே, அதுதான் வந்து என்னோட டேட் டு சேனலுடைய தீம். ஸோ இந்த சேனல் மூலியமாக உங்களுடைய வார்த்தை மற்றவர்கள் கேட்பதன் மூலமாக யாராவது பார்த்து ரட்சிப்படைந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரியா? உங்கள் வார்த்தைகள் மூலமாக யாராவது ஒருத்தர், நம்ம ஒரு 100 பேருன்னு கிடையாது, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலே கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இன்னும் நம்ம அநேக ரட்சிப்புகளை கொண்டு வரணும். அநேக சாட்சிகள் உங்கள் மூலியமாக, அநேக வார்த்தைகளும் கண்டிப்பாக மூலியமாக நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, God bless you. தேங்க்யூ, டேக் கேர். தேங்க்யூ. Praise the Lord, brother. Praise the Lord. Happy New Year. Same to you. Happy New Year. இவர் வந்து என்னுடைய நண்பர் செந்திலுடைய மூத்த சகோதரர். இங்கே மானாமதியிலேருந்து ஒர்க் பண்ணுறாரு அவர். இப்போ எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. குடும்பம் எப்படி இருக்கு? எல்லாம் சந்தோஷமா அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அக்கா ஆக்சுவலாக வேலைக்கு போயிருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால் மீட் பண்ண முடியல. ஸோ இவர் தான் இருக்கார். ஸோ நம்மளோட உங்கள் சாட்சிகள் என்ன அற்புதம் நடந்து, நிறைய அற்புதம் நடந்துருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஊருக்கு எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க? இந்த ஊருக்கு வந்து நான் 87 வந்தேன். 87 88. ஓகே. இங்கே அக்கா கொடுத்துறதுனால அவர் கடை வச்சுருக்காரு, பில்டிங் ஷாப்பு. ஓகே. அவர் வந்து நான் ஏற்கனவே அங்கே ஊரில் படிச்சுன்னு இருந்தேன். அப்போ கூட்டார். சரி, இங்கே நம்ம அவருக்கு வந்து வந்துட்டீங்க, துணையாக வந்துட்டீங்க. அதனால் அவருக்கு எந்த வயசுல வந்தீங்க? அப்போ 13 வயசுல. 13 வயசுல. இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ்? இப்போ 51. ஒரு 40 வருஷமா அங்கே இருக்கார். 40 வருஷம் ஆகுது இல்லையா? ஆமாம், 40 வருஷமா இருக்காரு. சரி, சொல்லுங்க. 36 வருஷம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இங்கே வரும்போது வந்து ஒரு ஹிந்து இல்லையா? ஆமாம். ஹிந்து குடும்பத்துலேருந்து வந்தவர், ஹிந்து வந்தார். இப்போ ஒரு கிறிஸ்துவ மகன் இவர். உங்களுக்கு கிறிஸ்டின் நேம் இருக்கா? கிறிஸ்டின் நேம் கோபி தேவராஜ். கோபி தேவராஜ். ஒரிஜினல் நேம் வந்து கோபி தேவராஜ். தேவராஜ் என்பது என்னென்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரின் மகன் அப்படின்னு சொல்லலாம். தேவராஜன், ராஜனா ராஜா, ராஜாக்கெல்லாம் ராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து அப்படி மகிமையானவர் தேவராஜ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஞானஸ்தான பேர் தானே அது உங்களுக்கு? ஞானஸ்தான பேர். ஓகே, சந்தோஷம். சரி, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு வந்து 2 பிள்ளைங்க, பொண்ணு 1, பையன் 1. பொண்ணு என்ன பண்ணுறாங்க? பொண்ணு வந்து நர்சிங் முடிச்சுட்டு ஓகே ஒர்க் பண்ணுறாங்க. எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? வடபழனியில் சூரிய ஹாஸ்பிட்டல், சென்னையில் வடபழனியில். ஓகே ஓகே. தம்பி என்ன பண்ணுறாரு? தம்பி வந்து ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே. அது லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி. ஓகே. இப்படி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆரோக்கியமாக இருக்காங்களா? ஆரோக்கியமாக. கடவுள் எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் கடவுள் இதில் ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிற பிறகு என்னென்ன அற்புதம் நடந்துச்சு சரிங்களா? இது இவருடைய சொந்த வீடு. ஸோ வந்து அவர் வரும்போதும் சிங்கிளாக தான் வந்தார், எனக்கு தெரியும். தனியாக ஒரு சின்ன பையனாக வந்தார். இன்றைக்கு வந்து அவர் ஒரு வீடு, வாசல், குடும்பம், குழந்தைங்க ஒரு லெவலில் வந்து கர்த்தர் மாற்றியிருக்கார், உயர்த்தியிருக்கார். இது கிராமத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்ட பிறகு அவர் வாழ்க்கையை வந்து மாறி இருக்கு. அதை பற்றி நம்மளோட ஷேர் செய்வாங்க. சொல்லுங்கண்ணா, உங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிற பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதம் நடந்தது? உங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் மனைவிக்கு இதாக இருந்தால் சொல்லுங்கள். எதுவுமே எனக்கு இதை பற்றி தெரியாது. ஊரில் இருக்கும்போது ஆமாம் தெரியாது. அப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஊரில் தெரியும், இவர் தான் அதான் கிறிஸ்டின், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் தெரியும். மற்றபடி கிறிஸ்துவம்னா அதிகமாக தெரியாது. இங்கே அக்கா வீட்டுக்கு வந்த பிறகு தான் அக்கா கிறிஸ்டின்ல இருந்தாங்க. மாமா இது பண்ணாரு. அப்போ நான் கூட மாட சர்ச்சுக்கு போவேன், அவங்க கூட போயின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக அப்புறம் பைபிள் சொன்னாங்க, தெரிஞ்சது வசனம் படிப்பீங்களா. அது மாதிரி இருக்கும்போது அப்போ எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. சரி, இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானே சர்ச்சுக்கு போயிட்டு நானே அவங்க ஈடுபாடோட செய்தேன்.
ஓகே. எனக்கு ஒரு மாற்றம் வந்தது. சரி இவர் தான் உண்மையான உண்மையுள்ள கடவுள். தேவன். ஓகே. அதனால அவரே நான் ஏற்றுக்கினேன். ம். அவரை ஞானஸ்தானம் மாமா உனக்கு எப்படி இருக்கோ நீ தெரிஞ்சுக்கின்னு ஞானஸ்தானம் எடு. கரெக்ட். தெரியாம எடுக்கக்கூடாது. அது ஒரு விஷயம் சொல்லணும்னா அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கின ஆமா. பிறகு இயேசு இவர் தான் ஆமா. நமக்காக அதுதான். பாடுபட்டு சிலுவையில் அறைஞ்சு அறையப்பட்டு நமக்காக உயிர் இது ஆமா. பண்ணாரு. நம்மளுடைய பாவங்களை ஏத்துக்கினார். ஓகே. அதனால தெரிஞ்சுக்கிறத நான் அவரை ஏத்துக்கினேன் ஞானஸ்தானம். ரொம்ப அற்புதமான வார்த்தை அவர் சொன்னது. இன்றைக்கு அநேகர் வந்து ஞானஸ்தானம் ஒரு பேருக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து கிறிஸ்துக்குள்ளே இல்லை. ஆனால் ஒரு ஹிந்து குடும்பத்தில் வந்தவர் அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து இந்த கர்த்தருக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? ஆமா. ஸோ நீங்கள் ஏற்றுக்கின பிறகு உங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு? வாழ்க்கையில எதுவுமே ஈடுபாடு இல்லாம இருந்தேன். ம். வருவோம், ஏதோ வேலை கிடைக்குது அதை போவோம். அதுக்கு முன்னாடி ஆமா. ஓகே. இப்போ ஒரு தொழில் கிறிஸ்தவன் ஆகிட்ட செய்கிறேன். பிறகு எப்படி? ஒரு தொழில் நிரந்தரமா நான் ஒரு வெல்டிங் ஒர்க் பண்ணேன். ஓகே. அக்கா மாமா கூட வச்சிருந்தாரு. இருந்தீங்க. ஆமாம். அப்படியே இருந்து அந்த வேலையை கத்துக்கினேன். ஓகே. நானே இண்டிவிஜுவலா போய் ஒரு எடுத்து இதெல்லாம் வேலை செய்யுங்க. செய்யற அளவுக்கு ம். ஒரு கடை வச்சிருந்தாரு. அதை ஃபுல்லா ரன் பண்ணிக்கினேன் ஓகே. நானும் மாமாவும். நீங்கள் ரைட் ஹேண்டாக இருந்தீங்க ஆமா. மாமாவுக்கு. எனக்கும் தெரியும். ஃபுல்லாக ஒர்க் அவர் பண்ணுவார். ஆமாம் செய்வார். இவர் கூட எல்லாமே கற்றுக்கிட்டாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அற்புதம் நடந்தது? உங்கள் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க வாழ்க்கையில் எப்படி அற்புதம் செஞ்சார்? பிள்ளைங்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு இருக்காங்க. அப்ப எதுவுமே தெரியாது தெரியாது. பிள்ளைங்களுக்கு. இப்படித்தானே அவங்க மாமா எல்லாமே அக்கா எல்லாமே ஆமாம். வீட்டுல இவருக்கு இருந்ததுனால எல்லாமே அவங்க வந்து சொல்லி மாமா கொடுத்து அவர் மூலியமா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் மாமான்றவர் வாழணும். அக்கா வீட்டுக்காரு. அவர் தான் அவர் வந்து அப்பா அம்மா மாதிரி. மாமா அக்கான்னு சொல்றதை விட இவங்களுக்கு அப்பா அம்மான்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க தான் வழி நடத்துறாங்க, இன்ன வரைக்கும் வழி நடத்துறாங்க. அவங்க மூலமா தான் எதுவுமே கேட்டு செய்வார். சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தான், நான் எதுவுமே கிடையாது. ஆமா. அவங்க தான் இப்படிதான் இருக்கணும் பசங்க, இப்படிதான் ஒழுக்கத்துல ஆமா. இருக்கலாம். பைபிள் படிக்க சொல்லுவாரு, ஆ. இது பண்ணுவாரு, சர்ச்சுக்கு போக சொல்லுவாரு. இப்படிதான் வாழணும், எப்படி வேணாலும் வாழறது வாழ்க்கை ஆமா. இல்லை. கடவுளுக்குள்ள வாழணும், உண்மையா கடவுளுக்குள்ள இருக்கணும், இருக்கணும். பயந்து ஆமா. கடவுளுக்கு இதுவாக நடக்கணும்னு அவர் தான் வளர்த்தாரு. அதன்படி தான் பசங்களும் வளர்ந்து அவ்வளவுதாங்க. இது பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னைக்கு அவங்க படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு ஓகே. வர்றதுக்கு அவங்க தான் ஒரு காரணம். மெயின் காரணமா ஆமா. இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முதல் காரணம் மாமா அக்கா தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும். ஆமா அக்கா மாமாக்கு முன்னாடி யார் முன்னாடி இருக்கணும்? நீங்க இயேசு. ஏற்றுக்கினது பிறகு தான் உங்க வாழ்க்கை ஆமா மாறுச்சு. ஸோ உங்களை கொண்டு வந்ததே யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆமா எங்கேயோ கிராமத்துல இருந்தா ஹிந்துவா இருந்து இன்னும் ஹிந்து அப்படியே தான் இருந்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்க கொண்டு வந்து உங்களை ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து நல்ல பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு ஒரு தனி குடும்பம் ஒரு ஒரு வீடு அது சொல்லி நீங்க இந்த வீடு எப்படி இந்த வீடு வந்து ஆ. இதுதான் நான் எதுவுமே இல்லை. ஒரு நாங்க அவர்கிட்ட தான் அக்கா வீட்டுக்கு வாடகை எதிர் வீடு. அக்கா அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் இப்போ வாடகை தான் இருந்தா பேசுறோம். அவர் தான் உனக்குன்னு ஒரு இடம் வேணும்ட்டு மாமா வாங்கி கொடுத்தாரு. ஓகே. இடம் வாங்கி போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு குடிசை போட்டு வீடு கட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே முயற்சி எடுக்கல. சரி நம்ம இட்டுன்னு வந்தோம், நம்மளை நம்பி வந்திருக்காப்லன்ட்டு அவரு ஒரு இதில் பார்த்து குரூப் ஹவுஸ் வாங்கி கொடுத்தாரு. அவரே எல்லாமே முன்னின்று எல்லாமே வீடு கட்டி கொடுத்து இன்னைக்கு ஒரு ஓலை வீட்டில் இருந்தான். இது மாதிரி இருக்கிறது நல்லது இல்லைன்ட்டு அவர் பார்த்து எங்களுக்கு நல்லா உதவி செய்து ஹெல்ப் பண்ணாரு. அவர் தான் எல்லாத்துக்குமே மூல இதுவாக இருந்து வந்து ஓலை குடிசிலேருந்து மாடி வீட்டுக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறார். இது வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஏன் சொல்கிறோன்னா இயேசு கிறிஸ்து வந்து மாமா மூலயமா எல்லா உதவியும் அவருக்கு கொடுத்துருக்காரு. கரெக்டு தானே சொல்கிறது? ஆமாம். ஸோ அதுதான். ஏன்னா அவருக்கு நம்ம ஜெபம் செய்தால் போதும், எப்படியாவது யார் மூலியமாவது நமக்கு உதவிகள் கிடைக்கும். எந்த ஆபத்தான சூழ்நிலை கூட அவர் மூலமாக மற்றவர்கள் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா போதும், எப்படியாவது உங்களுக்கு அது உதவி உங்களுக்கு வந்து மனுஷன் மூலயமா செய்வார். அது முதல்ல வந்து நம்ம மனுஷனை தேடக்கூடாது, இயேசு கிறிஸ்து நமக்கு தேடணும். அதுதான் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்போ எப்படியாவது நமக்கானது கண்டிப்பாக இந்த ஒரு சகோதரர் மூலயமா நம்ம கேட்டிருப்போம். இந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருந்தவர் இப்போ வந்து எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரு, பொறுப்பாக இருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வேறு ஏதாவது அற்புதங்கள்? அப்போதுன்னா இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு இல்லையா? ஆமாம், எனக்கு தெரியும் மேரேஜ் ஆகும்போது இருந்தார். ஸோ அப்போ தனியாக தான் இருந்தார். ஸோ எப்படி மேரேஜ் ஆச்சு? மேரேஜ் அதுதான் எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து இது மாதிரி மாமா கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு பொண்ணு பார்க்கணுன்னு கல்யாணம் பண்ணால் அந்த வயசு வந்துடுச்சுன்னு சொல்லுவது
இது மாதிரி வந்து சொன்னாங்க. ம். அதுக்கப்புறம் என் மாமா போய் பார்த்துட்டு சரி. அவர் கேட்டார், ம். எப்படி உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பம்தான், எனக்கு விருப்பம்தான் சரி. அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஓகே. அது மாதிரி அவங்க சொன்னாங்க, நல்ல பொண்ணாக தான் இருக்குது, ம். குடும்பத்துக்கு இதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி, சரி மாமா அப்படின்ட்டு ஓகே. நான் எதுவும் சொன்னேன். இன்னை வரைக்கும் எந்த இதுவும் இல்லை, நல்லா இருக்கு. நல்லபடியாக. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் ஜெயந்தி, ஜெயந்தி. கிறிஸ்டின், இது வேளாங்கண்ணி. ஓகே ஓகே. ஆக்சுவலாக அவங்க அக்காவை வந்து முன்னாடியே தெரியும். நாங்கள் படிக்கிற காலத்தில், நம்ம படிக்கிற காலத்தில் வந்து மீட் பண்ணுவோம் அப்பப்போ. அங்கே அவங்க சித்தப்பா வீடு, எங்கள் பாட்டி வீடு அங்கே தான் இருக்கும். மேரேஜுக்கு முன்னாடியே கொஞ்சம் பழக்கம் தெரியும். அப்போ பேசுவாங்க, ஏதாச்சும் பேசுவாங்க. ஆனால் அவங்க தான் இவங்களுக்கு மனைவியாக இருப்பாங்க எங்களுக்கு தெரியாது. கல்யாணத்தில் மீட் பண்ண பார்த்தா இவங்களா அப்படின்னு யோசித்தேன். அது அல்பர் மூலியமா தெரிஞ்சுது. அது ஒரு ஆசீர்வாதம் தான், எதிர்பார்க்காத சுச்சுவேஷன். நீங்கள் இங்கே இருக்கீங்க, அவங்க இருக்கிறது வெள்ளூரில் இருந்தாங்க இல்லையா? ஆமாம், வெள்ளூர் ஓல்ட் டவுனில் அங்கே இருந்தாங்க, குட்டமேட்டில். அங்கே இருந்து பின்ன எடுத்து அதன் மூலமாக அவங்களும் ஒரு ரசிக்கப்பட்டவங்க தான் இல்லையா? அவங்க ரசிக்கப்பட்ட மகள் தான். அது மூலமாக இப்போ வந்து கடவுள் உயர்த்திருக்கார். வெறும் பையா வந்தவருக்கு இப்போ வந்து ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்காரு இல்லையா? கர்த்தர் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் வந்தவரை, அதாவது ஒரு வசனம் சொல்லுது, குப்பையிலிருந்து உன்னை கோபுரத்தை உயர்த்துவேன். குப்பையாக இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம உச்சியில் வந்து உட்கார வைப்பார். அதான் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய மகிமை. அப்படிப்பட்ட அற்புதங்கள் தான் மகனுக்கு செஞ்சிருக்கிறார் இல்லையாண்ணா? ஆமாங்க. ஓகே. இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி சந்தோஷங்கள் எப்படி இருக்குது? சந்தோஷம் வந்து உங்களுக்கு எப்படிலாம் இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம், அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். எதிர்காலத்தில் எல்லாரும் போல நல்லா வீடு கட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வசதி கொஞ்சம் இதுவாக இருக்கு, இன்னும் ஒரு 2 ரூம் போடலான்ட்டு. உங்கள் பிள்ளைகள் நல்லா லெவல் பிள்ளைங்க பெருசாக நமக்கு இதுவாக இருக்குது, கொஞ்சம் இடம் பற்றாக்குற மாதிரி. பக்கத்தில் கொஞ்சம் 2 ஒரு இது போட்டுடலாம். ப்ரேயரில் வைக்கிறேன். இந்த சின்ன வீடு இன்னும் பெரிய வீடாக எதுவுமே இல்லாதது இது மாதிரி ப்ரேயர் பண்ண ஏதாவது ஒரு ரூபத்தில் மாமா மூலிமா வந்து உதவிகள் கிடைக்கிது. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க, ஜெபம் கர்த்தர் கொடுப்பார். ஆமா, இப்படி உங்க பிள்ளைங்கள்லாம் இன்னை வரைக்கும் அதனாலதான் ஜெபத்தினால நான் சாமி கடவுளாண்ட இது பண்ணுவேன், ஏசு சாமி இது மாதிரி இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வழி இது. ஆனா யார் மூலியமா எனக்கே அவங்க யாருமே தெரியாது, யாரோ தெரியாத அந்த மூலியமா எனக்கே தெரியாது, அறிமுகம் இல்லாதவங்க கூட வந்து மாமா மூலியமா உதவி செய்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு இதுவாக உயர்ந்து நானும் ஒரு மனுஷனா ஒரு இதுவாக இருக்க அந்த அளவுக்கு வளர்ந்து. பார்த்தோன்னா தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், பைபிள் வசனம் இருக்குது. ஆமாம், நம்ம எப்போ தாழ்ந்து இருக்கிறோமோ கர்த்தர் அப்போ அவர் உயர்த்துவார். அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தாழ்மையோடு இருக்கும்போதோ கர்த்தர் வந்து பார்த்துட்டே இருப்பார். மகன் தாழ்மையாக இருக்கிறான், ஜெபிக்கிறான், உயர்த்தணும்னு சொல்லி கர்த்தர் வந்து மாமா மூலியமா அக்கா மூலியமா உயர்த்தினார். இன்ன வரைக்கும் அப்படி தான் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உங்கள் மகள் வந்து நர்சிங் படிக்கிறா இல்லையா? ஆமாம். ஸோ அது எப்படி கிடைச்சிது? நான் எந்த இதுவுமே என்னடா அது +2 முடிச்சு என்ன பண்ணலான்னு தெரியாம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்புறம் தான் நர்சிங் போட்டால் எல்லா வேலைக்கும் இதுவாக இருக்கும், நர்சிங் முடித்தா அதுக்கு ஒரு தொழில் கைத்தொழில் ஒன்று இருக்கா, அதை நம்பி அது இது பண்ணிக்கலாம், யாருடைய தயவும் தேவையில்லை, அதை நம்பி வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஏன்னா சீட்டு அக்கா பொண்ணு ஜெஸ்ஸி படிச்சிருந்தா, அது படித்ததில் கல்யாணியிலேருந்து வாங்கின்னு வந்து கொடுத்தாங்க. நான் எப்படா படிக்க வைப்பறேன்னு நான் எதுவுமே முயற்சி எடுக்கிறேன், கிடப்பிலே போட்டேன். அதுக்கப்புறம் தங்கச்சி வேலூரில் இருக்காங்க, அவங்களும் ஒரு இது வாங்கி அவங்களும் நர்ஸ் தான் இல்லையா? ஆமாம், அவங்க நர்ஸாக இருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க இது மாதிரி போடனா யாருடைய உடனே போகலாண்ணா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மருத்துவத்தை பற்றிலாம் சரிலாம் ஒரு இதுவாக இருக்கா ஹெல்ப்பாக அப்படின்னாங்க. நானும் அதுவும் வாங்கி கொடுத்தாங்க. நான் எதுவுமே பண்ணலை. ஒரு நாள் அக்கா பொண்ணு ஜாய், நீ போட அங்கிள், கிடைக்க கடவுள் இருக்காரு, நம்பி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ எழுதி போடு, அதெல்லாம் கிடைக்காதம்மா, அது படிக்காதம்மா, இதுவே ஒரு சுமாரான இதுதான் நானே இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் போட்ட பிறகு சிஎம்சியில் கிடைச்சிது, யாருக்குமே கிடைக்கல. எல்லாருமே நிறைய பேர் எடுத்தாங்க, ஃபில்டர் பண்ணி எஸ்எம்ஹெச்
எஸ்எம்ஹெச்னு ராணிப்பேட்டையில் இருக்கு. ஆமாம். அதில் கிடைச்சது. நான் போட்டேன், எது கிடைக்காது அவங்களுக்கு தான் கிடைக்கும், நமக்குலாம் கிடைக்காதுன்னு. ஆனால் எல்லா விதத்திலும் கடவுள் அந்த அளவுக்கு துணையாக இருந்து ஃபில்ட்ரு பண்ணி 40 பேரில் கொண்டாந்து நிறுத்தினார். 400 பேருக்கு மேலே எடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். படிப்படியாக குறைச்சி அந்த 40 பேரில் எங்கள் பொண்ணு செலக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்ன வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். கிடைக்காதுன்னு நினச்சேன், கிடைச்சது. அதான் அவ்வளோ தூரத்தில் இருக்க அப்படி கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு இது பண்ணால் ஹாஸ்டல் கிடைச்சது. அவங்களோட இதில் நல்லா படித்து அங்கேயே இது பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் வெளியே இது பண்ணலான்னாங்க. நானும் இட்டுன்னு வந்துட்டேன். சரி அங்கே நம்ம போகும்போது பண்ணலான்ட்டு இங்கே அப்ளிகேஷன் போட்டேன். எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நானே பதிவு பண்ணவே இல்லை 1 வருஷமாக. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க பதிவு பண்ணானா நான் எங்கம்மா பண்ணுறது அப்படின்னு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் பண்ணிவிட்டு ஜாய் அக்கா பொண்ணு ஜாய் வீட்டில் விட்டுருந்தேன். அங்கே ஒரு சிறிய ஒரு இதில் போயிட்டு செய்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் பொறுத்து சூர்யா ஹாஸ்பிட்டல்ன்ட்டு வடபழனியில் இருக்கேன். அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணாங்க. இன்றைக்கி நல்லா இருக்காங்க, நல்லா போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கௌரவமாக போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு சாட்சி சொல்லணும். ஸோ படிக்கிறான்னு தெரியும் எனக்கு. மகள் பேர் சொல்லவே இல்லையே? ஆர்த்தி. ஜி ஆர்த்தி. ஆர்த்தி தானே? ஆமாம். வேறு பேர் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஓகே. ஆர்த்தி வந்து படிக்கிறான்னு தெரியும், ராணிப்பேட்டில் பட்டி முடிச்சிட்டான்னு தெரியும். ஒரு நாள் நான் சென்னையில் இருக்கும்போது அவன் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஆர்த்தி என்ன பண்ணுறா, என்ன வேலை செய்கிறா, என்ன பண்ணுறா, படித்தாலே படித்து முடிச்சிட்டாளா இல்லையா அப்படின்னு ஒரு யோசனையே இருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி யோசனை இருக்கும்போது பார்த்தா வீட்டுக்கு வராங்க, இவரும் மகளை வராங்க வீட்டுக்கு. யோசிச்சு அடுத்த நாள் நம்ம நினச்சோம் எதிரில் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் வேலைக்காக வராங்க. வேலைக்கு வந்தோன்னா என்ன வேலைக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் யாரும் ட்ரை பண்ணிக்காங்க போல இருக்குது, எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் மூலியமாக கேட்டு இப்போ வேலையை செஞ்சு பாருங்க. நாம் வந்து அன்றைக்கி அங்கே ஜமா செஞ்சோம், என்ன பண்ணுறா ஒரு வேலை செய்யணுமே அப்படின்ட்டு யோசிக்கும் போது கரெக்டாக வராங்க. இப்போ இவர் சொல்கிறதுக்கும் நான் எங்கே இருக்கேன், அவர் இங்கே இருக்கார். எனக்கு அந்த நினைவு அங்கே வந்தது. ஸோ அந்த வேலை அது இப்போ வேலை செய்கிறேன். யாருக்குமே சென்னையில் ஒரு சில வேலை கிடைக்காது. அது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகும்போது ஒரு டாக்டர் பழக்கம் எனக்கு. ஸோ அதன் மூலிமா நான் வந்து கேட்ட உடனே வர வச்சேன். சரி வாங்கன்னு சொல்லிட்டு சூரியல் அவ்வளோ சீர் கிடைக்காது. டக்குன்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எக்ஸாம் எழுதுனா அங்கேயே அந்த 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 ஒரு 1/2 அன் ஹவரில் நடந்துச்சு. இதெல்லாம் டக்குன்னு செலக்ட் ஆனால் எனக்கே ஆச்சு ஷாக்கு. பாருங்க கடவுளை எப்படி கொண்டு வந்து எப்படி சேர்த்து. நான் நினச்ச விஷயம் வந்து ஒன்று நடந்த விஷயம் பார்த்தா டக்குன்னு எப்படி நினச்ச உடனே வந்து நிற்கிறாள் எதிரில் கூட்டு அண்ணன் நிற்க வைக்கும் போது நேற்று தான் நினச்சவளை பற்றி ரொம்ப எப்படி வரா அப்படின்னு ஒரே ஷாக்கு. சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் சின்ன கிளினிக்கில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவில் இப்போவும் சூர்யா தான் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. சென்னையில் தான் இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் தான் இருக்காங்க, பிரதர் வீட்டில் இருந்து. ஸோ நல்லா ஒர்க் பண்ணுறான். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து மகளை வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அது என்னுடைய ஒரு வாஞ்சை. டெய்லி கேட்டிருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அதுக்கு விருப்பம் தான் ஐயா. நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா உங்க குடும்பம் இன்னும் செழித்தவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கனவு கண்டிருக்கீங்க வீடு கட்டணும், மற்றவர்களுக்கும் நல்லா இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்க. நல்லா ஜபம் பண்ணீங்கன்னா வந்து இன்னும் மகள் மூலமா இன்னும் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் அதிகமாக கிடைக்கும். நானும் சொல்லிட்டே இருப்பேன், பாஸ்போர்ட் எடுக்கணும், அது முயற்சி எடு, கிடைக்கும். நீங்கள் ஜபத்தில் வைங்க, கர்த்தர் வந்து வழி செய்ய. ஆமாம், உங்கள் மகனுக்கும் இப்போ மகன் வந்து ஒரு பெயிண்டராக இருக்கார் இல்லையா? அவர் பேர் என்ன? ஜி ராகுல். ஆமாம், ராகுல் தானே பேர்? ஆமாம், ராகுல். ஸோ அவருக்கு வந்து இன்னொரு நல்ல ஜாப், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ப்ரேயர் பண்ணுங்க. அவர்கிட்ட பேசியிருக்கேன், அதை விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் மகனும் வந்து இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வந்து இன்னும் வாழ்க்கையில் உயரணும், அதுதான் என்னுடைய வேண்டுதல். ஸோ நீங்கள் வந்து குடும்பமாக ஜெபம் பண்ணுறீங்களா? ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்களா? பண்ணுங்க. இப்போ மகள்னா கூட நீங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, சரிங்களா? அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் குடும்பமாக ப்ரேயர் பண்ண உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். இந்த புது வருஷம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாங்களா? ஏதாவது இருக்கா? கிடைச்சதா உங்களுக்கு? என்ன ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இப்போ ஞாபகம் இல்லையா? நோட்டில் இருக்கா? சரி பரவாயில்ல. என்ன உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் தான் சொல்லுங்கள். அது இப்போ ஞாபகம் இல்லையா? சரி ஓகே. ஸோ அந்த வாக்குத்தத்தம் வந்து உங்களுக்கு நிறைவேறும்படியாக நீங்கள் ஜெபிக்கணும் அதை வச்சு, சரிங்களா? எங்க பைபிளில் இருக்குதா? பைபிளில் தான் இருங்க, எங்கள் நானே எடுக்கிறேன். உட்காருங்க. இதுவா? ஆமாம், அது
இந்த வருஷம் வந்து பிரதருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. பாருங்க, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. அவன் வாழ்க்கையில நடந்த விஷயமே இதுதான் இல்லையா? உண்மைதான். நீங்க கர்த்தரை தேடுறதுனாலதான் உங்களை கைவிடாம எல்லாமே கிடைக்கும். இன்ன வரைக்கும் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆமாங்க. ஸோ உங்க வசனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது சாட்சியா இருக்குது. சாட்சி தான் ஐயா. இந்த வசனத்தை வச்சு நீங்க எப்பவுமே ஜெபம் பண்ணணும். பண்றேன் ஐயா. நீங்க அவர் தேடினே இருந்தீங்கன்னா கைவிடவே மாட்டார். உங்களை உயரத்துல கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமாம். எப்பவுமே இதை வச்சு ஜெபிங்க. ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்யும் போது உங்க வாழ்க்கை வந்து இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமாங்க. ஏன்னா ஒரு வசனம் கொடுத்துட்டாரு உங்களுக்கு, கொடுத்துருக்காரு. கைவிட எனக்கு மாட்டேன். நான் பார்த்தேன் கரெக்டா. ஆமா, எனக்கு கைவிட ஆமாம். மாட்டேன் வசனம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வசனத்தைப்படி உங்களை எப்பவும் கைவிட அவரை மாட்டார். தேடினே இருக்கு. ஆமா, அவரை தேடுங்க. தேடும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அற்புதங்கள் நடக்கும். உங்க குடும்பம் வந்து மாறும், இன்னும் ஆசீர்வாதமா மாறும். அதுதான். ஆமாங்க. ஸோ தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றேன் ஐயா. கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. ஓகே. இன்னும் மற்றவருக்கு ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமா நீங்க இருக்கணும். இருக்கணும். இது முதல் சாட்சி. இது வரைக்கும் அவர் பேசுனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு. அதுக்கே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ பேச இது வரைக்கும் அவர் சாட்சி சொன்னதில்லை, சர்ச்சில் சொன்னதில்லை, எங்கேயும் சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலுக்கு அண்ணன் சொல்ல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர். இன்னும் Thank you. நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும். நிறைய சாட்சிகள் உங்களுக்கு வரணும். வரும் ஐயா. அதுக்கு நிறைய உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கிடைக்கும். அப்புறம் நீங்கள் சாட்சி சொல்லிட்டே இருக்கலாம். சொல்றேன் ஐயா. இந்த வசனம் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, கைவிடவும் மாட்டார். ஆமா. சரிங்களா? சரிங்க. God bless you. God bless you. Thank you, brother. Thank you.